பகையையும் புகையையும் மிச்சம் வைக்கக்கூடாது. மிச்சம் வச்சா அது எரிந்து சாம்பலாக்கிவிடும், நாசமாக்கிவிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக தவக்காலத்தின் 10வது நாளில் இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 44வது இறைவசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சியாக கூட இதை நீங்கள் பார்க்கலாம். வாழ்வியல் முறைகள் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று நேற்று நான் அதை சொன்னேன். அதுல ஒரு உதாரணமாக இதை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். எல்லாரையும் அன்பு செய்வது என்பது ஒன்று, பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்பது மேலானது. அதற்கு இயேசு என்ன சொல்கிறார்? பழைய ஏற்பாட்டிலே உன் பகைவரை நீ பகைத்துக் கொள் என்று வரும். அது பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமென்ட். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? நீ உன் பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். இங்கே நம்ம யோசிக்கணும், நாம பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களா புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களா? ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், நான் பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவரும் இல்ல, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவரும் இல்ல, நான் கிறிஸ்துவின் கிறிஸ்தவர் அப்படின்னு புதுசா சொன்னார். நான் கிறிஸ்துவின் கிறிஸ்தவர் என்றால் அதுதான், உன் பகைவரையும் அன்பு செய்ய வேண்டும். இது அவ்வளவு எளிதானதல்ல, நினைச்சு பார்க்க கூடாது. அவ்வளவு எளிதானதும் அல்ல, கடைபிடிப்பதில் மிக கடினமான ஒன்று, மிக மிக கடினமான ஒன்று. காரணம், இது உயர்ந்த வாழ்வியல் முறை, கிறிஸ்துவின் உயர்ந்த வாழ்வியல் முறையை சார்ந்தது, பகைவரை அன்பு செய்வது என்பது. அதனால இது கடவுள் இயேசுவால் இது ரொம்ப சுலபமா முடிஞ்சது. நம்ம விவிலியத்தில் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம், பகைவரை மன்னித்தது, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட பகைவரை மன்னித்தது. இப்படி நம்ம பல இடங்கள்ல இயேசுவுக்கு அது மிக மிக சுலபமாக இருந்தது. ஆனால் நமக்கு மிக பெரிய அளவில் இது கடினமானது. ஆனா என்ன பண்றது? முயற்சி செய்யணும், பயிற்சி செய்யணும், அதை இயல்பாக மாற்ற வேண்டும். முயற்சி செய்து பயிற்சி செய்து படிப்பினையாக நம் இயல்பாக அதை மாற்றணும். காரணம் என்னன்னா, உலகத்தில் மனிதனை தவிர வேற எந்த ஒரு உயிரினமும் தன் இயல்பை மாற்றிக்கொள்ளாது. ஆனால் மனிதன் மட்டும்தான் தன் இயல்பையே மாற்றிக்கொள்கிறான். அந்த அளவுக்கு இதை இயல்பாக்க வேண்டும். கடினமான ஒன்றுதான், சிரமமான ஒன்று, அவ்வளவு எளிதானதல்ல. இருந்தாலும் அதை இயல்பானதாக நாம் மாற்ற வேண்டும். இங்க இன்னும் ஒரு கேள்வியை கேட்க ஆசைப்படுறேன். பகைவனை நீ மன்னிப்பதனால் யாருக்கு லாபம்? இங்கே நம்ம இதை யோசிக்கணும். இது பகைவரை மன்னிப்பதனால் யாருக்கு லாபம்? ஏசுநாசாமிக்கு லாபமா? இல்ல, கண்டிப்பா சேசுநாசாமிக்கு லாபம் இல்ல. அப்புறம் மற்றவங்க பகைவனுக்கு லாபமா? பகைவனுக்கும் லாபம் இல்லை. அது எந்த விதத்துல லாபம்னு நமக்கு தெரியாது. ஆனால் அது உனக்கு லாபம். உன் பகைவனை நீ மன்னித்தால் அது உனக்கு லாபமானதுதான். இன்றைய உலகம் வேறு மாதிரியாக இருக்கிறது. அதான் சொல்லுவாங்க, விஷத்தை அடி நாக்கிலையும் அமுதத்தை நுனி நாக்கிலையும் வச்சிருக்கிறான். நமக்கு தெரியறது எப்படின்னா, சரி அமுதம் தான் தெரியுதுன்னு பாக்குறோம், ஆனா அடியில விஷமே இருக்குது. இது மாதிரி உலகம் இன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன செய்வது? இதில் இருந்தெல்லாம் நாம் அந்த இயல்புக்குள் போயிடக்கூடாது. பகைவரை வெறுக்கிற இயல்புக்கு நாம் போயிடவே கூடாது. அதனால்தான் முதல்ல சொன்னேன், பகையையும் புகையையும் விட்டு மிச்சம் வச்சிடக்கூடாது. அதை அழிச்சிடணும் நம்முடைய நலனுக்காக. அதுல இன்னொரு உதாரணமும் நான் கோடிட்டு காட ஆசைப்படுறேன். ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி இருக்கு. அந்த முகம் பார்க்கிற கண்ணாடியில அழுக்கு ஒட்டி இருந்தா அந்த அழுக்கு நம்மளை சேராது. இதே முகத்துல இருக்கிற அழுக்கு கண்ணாடியில தெரிஞ்சா இந்த அழுக்கு கண்ணாடிக்கு சேராது. ஆனா எங்கேயா இருந்தாலும் சரி, அழுக்கு, அந்த பகை எங்க இருக்குதோ அங்கதான் அது அழிக்கும். அது கண்டிப்பா அதை அழிக்கும். அதனாலதான் முதல்ல சொன்னேன், பகைவரை நீ மன்னிப்பதால் யாருக்கு லாபம் என்றால் அது கிறிஸ்துவுக்கோ பகைவருக்கோ என்பதை விட அது நமக்கு மிகப்பெரிய லாபமாக இருக்கும். எனவே உள்ளத்தில் பகையை நாம் அழித்து விட்டால் வாழ்வில் என்றுமே இனிமையாக வாழ முடியும். மேலானவர்களாக
உயர்ந்த வாழ்வியல் நெறி கொண்டவர்களாக, உயர்ந்த இயல்பு கொண்டவர்களாக நம்மால் வாழ முடியும்.